வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற வாழைப்பழமும் பாலும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஐட்டம்னு கூட சொல்லலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாருங்கள், 3 செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறேன். இது மீடியம் சைஸில் இருக்குங்க. நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இப்போ இதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கிறலாம். உங்களுக்கு எந்த பனானா பிடிக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிறலாங்க. ஆனால் நல்லா பழமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உரிச்சு எடுத்த வாழைப்பழங்களை இது போல் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறலாம். மிக்சியில் வச்சு அரைக்கக்கூடாதுங்க. இது போல் மசிச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் ஒன்று பாதியமாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பனானா பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா பழமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்தளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் சேர்த்துருக்குறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம மசிச்சு எடுத்துருக்கிற வாழைப்பழத்தை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் டைரெக்டாக பால் வந்துட்டு பச்சை நார்மல் மில்க் வந்துட்டு சேர்க்குறீங்கன்னா அது வந்துட்டு நல்லா சூடு பண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த பனானாவை சேர்த்துக்கணுங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்கிறனால நான் அப்போவே சேர்த்துக்கிட்டேன். இது பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது போல் நல்லா பால் வந்துட்டு திரண்டு வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கலந்து விடணுங்க. இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இந்த நேரத்தில் இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாழைப்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாழைப்பழத்தோட ஃப்ளேவரே போதும்னா இந்த எசன்ஸ்லாம் சேர்க்க வேண்டாங்க. இப்போ நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இல்லை பைனாப்பிள் ஃப்ளேவர் அது போல் எது பிடிக்கும்னாலும் சேர்த்துக்கிறலாங்க. இப்போ தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கலந்து எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடணுங்க. இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். ஓரளவு திரண்டு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய்யே போதுமான அளவு இருக்குங்க. இந்த பனானாவோட ஃப்ளேவரும் ரோஸ் மில்க் ஃப்ளேவரும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நறுக்கி வச்ச நட்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்வீட் வந்துட்டு ரொம்பவே கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காகி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. மாற்றிட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க, இல்லாட்டினா டைரெக்டாக அப்படியேவும் சாப்பிட்லாம். இதை வேணுங்கிற அளவுகளில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.